இல்லத்த, நான் சொல்றது நிஜம். செங்கல்பட்டுல இனியன் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்துறாரு. அத நானே என் கண்ணால பார்த்தேன். அத பத்தி விசாரிக்க தான் நீங்க அவங்கள வர சொன்னீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க ஏன் புருஷன் தப்பு செஞ்சிட்டதா தப்பா புரிஞ்சுக்கிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏ இனியா, டேய் என்னடா இதெல்லாம்? கண்மணி சொல்றதெல்லாம் உண்மையா? அக்கா, என் புள்ள அப்படிலாம் பண்ணவே மாட்டா. குமரனை வஸ்திரத்தை தாண்ட சொன்ன மாதிரி இனியனையும் தாண்ட சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க. மங்க, என்ன பேசுற நீ? எனக்கு குமரன் வேற இனிய வேற இல்ல. சின்ன வயசுல இருந்து இவங்களை ஒன்னாதான் வளர்த்திருக்கேன். அதனால யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான். சொல்லு இனியா, கண்மணி சொல்றதெல்லாம் உண்மையா? பதில் சொல்லுடா. என்ன திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க? உனக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறது உண்மையா? அத்தை, அதான் அவரு இன்னொரு பொண்ணு கூட இருந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? நீ சும்மாரு. இனியா, நீ சொல்லு, தொடர்பு இருக்கிறது உண்மையா இல்லையா? இல்லன்னு சொன்னா அப்ப செங்கல்பட்டுல இருக்கிற பொண்ணு யாரு? அவளுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? அவ பேர் என்ன, ஊர் என்னன்னு நோண்டுவாங்க. தேவையில்லாம ஸ்னேகாவை மாட்டி விட்ட மாதிரி ஆயிடும். இப்ப என்ன பண்றது? இனியா, இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? ஆமா, கண்மணி நீ சொல்றது உண்மைதான். ஒரு பொண்ணோட எனக்கு பழக்கம் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்குன்னு சொல்ற. இனிமே இந்த ஊருக்குள்ள எப்படா தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? பெரிய குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் குடிதோண்டி புதைச்சிட்டியடா. வேண்டாம் மாமா, அவசரப்பட்டு அவரை குற்றவாளின்னு முடிவு பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னமா பேசுற? அவனே தப்பு செஞ்சதை ஒத்துக்கிட்ட பிறகு எப்படி பொறுமையா இருக்க முடியும்? மாமா, ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்குன்னு தான் சொன்னாரு, தொடர்பு இருக்குன்னு சொல்லலையே. தொடர்பு வேற, பழக்கம் வேற. கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. ஏ ராசாத்தி, அவன் உனக்கு புருஷனா? எங்களுக்கு அவன் புள்ள. அவனோட நல்லது கெட்டதுல எங்களுக்கும் அக்கறை இருக்கு. அதனால அவன் தப்பு செஞ்சா நாங்க கேட்கதான் செய்வோம். உனக்கு தெரிஞ்சுதான் எல்லா விஷயமும் நடக்குதா? ஆமா தெரியும்.
அதனாலதான் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கேன். என் மாமா அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காலம் வரப்போ அது உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். என்ன ராசாத்தி, நீயும் இப்படி பேசிட்டு இருக்க? அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ கடவுளே, இதை என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என்னதான் நடக்குதுங்க? அத்தை, நீங்க என்னையும் உங்க பிள்ளையும் நம்புறீங்கல்ல, அப்போ கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. இதுக்கான பதில் காலம் வரும்போது நானே சொல்றேன். என்ன ராசாத்தி இப்படி பொடி வச்சு பேசிட்டு இருக்கா? அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல. எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும், இல்லனா எனக்கு தலைய வெடிச்சிடும் ராசாத்தி. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு அத்தை, இது எல்லாமே நம்ம குடும்ப நன்மைக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ். வாங்க மாமா போலாம். ராசாத்தி பாரி, என்ன இதெல்லாம்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலண்ணா. இதுக்கு மேல என்ன புரியணும்? அதான் மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு போறானே. அவனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டான். அத அந்த குண்டச்சி மறைக்க அது இதுன்னு பொடி வச்சு பேசிட்டு போறான். நம்ம வீட்டு புள்ளையே இப்படி நாசமாக்கிட்ட அந்த படுபாவி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ச்சே. தள்ளு. தம்பி, மனசை விட்டுறாத. இனி அந்த மாதிரி புள்ள இல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி சொல்லிட்டு போறான். நீ வா வா பாரி. சித்தி வாங்க போலாம். ஏண்டி, நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற என்னவோ ஒண்ணு நடக்குது. ராசாத்தி இனியனும் இந்த விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டாங்க. மா, இதை இப்படியே விடக்கூடாது. இனி என்னோட தொடர்புல இருக்கிற அந்த பொண்ணை என் மாமியாக்காரி கிட்ட காட்டி அவங்க 2 பேர் மான மரியாதையும் காத்துல பறக்க விடுற மாதிரி பண்ணல, நான் கண்மணியே இல்லை. வா. என்ன சமந்தி அம்மா ஃபோன் பண்றாங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமா? சொல்லுங்க சமந்தி. என்னத்த சொல்றது, இங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. என்ன சமந்தி, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இங்க இனியனும் ராசாத்தியும் வந்திருந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன சமந்தி சொல்றீங்க? என்னால இதை நம்பவே முடியல. என்னாலதான் இதை நம்பவே முடியல. ஏன்னா என் பையன் அப்படிப்பட்ட ஒரு ஆளே கிடையாது.
வேற யாரையோ காப்பாத்த இவ இந்த பழிய சுமந்துட்டு இருக்கான்னு தோணுது. ராசாத்தி இதுக்கு எதுவுமே சொல்லலையா? அவ என்னைக்கு புருஷனை விட்டு கொடுத்திருக்கா? அவர் அப்படி சொல்றதுக்கு காரணம் இருக்கு. இதுக்கு மேல எங்களை எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லி எல்லார் வாயும் அடைச்சிட்டா. ஆனா 2 பேரும் சேர்ந்து எதையும் மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் புரியவே இல்ல. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமேனு தான் நான் ஃபோன் பண்ணேன். எங்களுக்கு எதுவுமே தெரியாது சம்மந்தி. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல. சம்பந்தி, அவங்க வந்ததும் நீங்க அவங்க கிட்ட பேசி பாருங்க. அவங்க ஏதாவது உண்மையை சொன்னாங்கன்னா உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க சம்பந்தி. சரிங்க சம்மந்தி, கண்டிப்பா சொல்றேன். சரிங்க சம்பந்தி, நான் வச்சிடுறேன். சம்மந்தி நம்மள என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்றாங்க. அவ எதுவுமே நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அத்தை. நாம தான் கேட்கணும். பொன்னி, பிரச்சனை எதுவும் வேண்டாம். ஏங்க நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு 2ல 1 எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏய். ராசாத்தி, 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 ஏய் பொன்னி, தம்பி. என்னாச்சு அண்ணி? ஏன் கோவமா இருக்கீங்க? கோவமா இல்லாம வேற எப்படி இருக்க சொல்றீங்க? நீங்க 2 பேரும் பண்ணிருக்கிற காரியத்துக்கு ஆடி பாடி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏங்க இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க? நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்ள. மங்கை சம்மந்தி ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? தலை குனிஞ்சு நின்னா சரியா போச்சா? எப்படி நீங்க இன்னொரு பொண்ணு கூட உறவு இருக்குன்னு சொல்லலாம்? ஏன் மாப்ள, என் பொண்ணு வாழ்க்கையை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? இது பாருங்க அண்ணி, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. யாரும் இத பத்தி பேச வேண்டாம். ஏ ராசாத்தி, உன் வாழ்க்கை வம்ப போயிடக்கூடாதுன்னு தான் நாங்களாம் பேசிட்டு இருக்கோம். அது புரியாம நீ அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணி, என் வாழ்க்கை எனக்கு பாத்துக்க தெரியும். இது எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. இத நாங்க பாத்துக்கிறோம். இவரோட அம்மா அப்பாவையும் தலையிட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க அண்ணி. என்னங்க பாத்தீங்களா இவ பேசுறத? இது அவங்க பிரச்சனையா, நம்ம தலையிடக்கூடாதான். நான் இந்த நாள் வரைக்கும் இத நம்ம வீடு, நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது இவ நம்மள வேத்து மனுஷியா தான் பாத்திருக்கா. இவ எப்போ நம்மள பிரிச்சு பார்த்தாலும் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாதுங்க. வாங்க நம்ம போலாம், வாங்க. ஐயோ அண்ணி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. போதுமா, போதும். இதுக்கு மேல உன் பேச்ச கேட்டு நான் ஏமாற தயாரா இல்ல. போதும், எங்களை தனியா விட்டுரு. வாங்க, நாங்க எங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க மட்டும் தனியா போறோம். அக்கா, என்ன பேச்சுது? எங்க 2 பேர் மேல உங்களுக்குள்ள நம்பிக்கை இவ்வளவுதானா? இது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை. அதான் யாரும் தலையிட வேண்டாம், நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோன்னு ராசாத்தை சொல்ல வந்தா. அத போய் தப்பா எடுத்துக்கிட்டு. தம்பி, சொந்த பந்தத்துக்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை அப்படி என்ன இருக்கு? எங்க பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, நாங்க தான் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது புரியாம அவளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மறைச்சிருக்கா. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாப்ள. பொண்ணை பெத்தவங்க எங்க கஷ்டம் உங்களுக்கு புரியாது.
அம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லம்மா. மாப்பிள்ள தப்பா ஒண்ணு இல்லைனா அப்புறம் நீங்க ஏன் எல்லாரும் மட்டும் பழி ஏத்துக்கணும்? அண்ணே இப்ப விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாது. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஏங்க நீங்க வேற இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் நம்மள அடுத்த ஆளா நினைச்சு எல்லாத்தையும் மறைக்கிறா. அவகிட்ட போய் இப்படி நின்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க. எப்போ நம்ம வேணான்னு முடிவு எடுத்தாலும் அதுக்கு மேல இந்த வீட்ல நம்ம இருக்கவே கூடாது. வாங்க கிளம்பலாம். வாங்க. அக்கா சொன்னா கேளுங்க ப்ளீஸ்க்கா. இல்ல தம்பி, இதுக்கு மேல ஒன்னா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எங்களை விடுங்க. ஐயோ, வாங்க. இப்ப என்ன, எனக்கு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியணும், அவ்வளவுதானே? மாமா வேணாம் மாமா. இல்ல ரசதி, நான் சொல்லதான் போறேன். இதுக்கு மேல மறைச்சு வச்சோன்னு வையேன், குடும்பம் தான் சதிஞ்சு போகும். அக்கா, செங்கல்பட்டுல ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறது எனக்கு இல்ல, என் அண்ணன் குமரனுக்கு தான். அவனுக்கு பதிலா பழிய நான் ஏத்துக்கிட்டேன். என்ன என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, குமரனுக்கும் அந்த பொண்ணு ஸ்னேகாவுக்கும் உறவு இருக்கிறது உண்மைதான். அந்த உறவுல வந்தவதான் ரோஜா. ரோஜா வேற யாரும் இல்ல, குமரனோட பொண்ணுதான். ஆமா அண்ணி, இது ஒரு பெரிய கதை. இத முழுசா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் சொல்லி உங்களை குழப்ப வேண்டான்னு தான் மறைச்சோம். ஆனா நீங்க இதை பெருசா எடுத்துக்கிட்டீங்க. என்ன மன்னிச்சிடு ராசாத்தி. என்னால இதை தாங்க முடியல. உன் வாழ்க்கைக்காக தான் நான் இவ்ளோ போராடினேன். எனக்கு தெரியும் அண்ணி. தம்பி, எனக்கு மனசு கேட்கலப்பா. குமரன் செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் இப்படி பழிய ஏத்துக்கிறீங்க? எல்லாருமே உங்களை தானே தப்பா எடுத்துப்பாங்க. வேற வழி இல்ல. குமரன் எனக்கு யார் கூடவும் தொடர்பு இல்லைன்னு சாமி துண்டை போட்டு தைரியமா தாண்டிட்டான். என்ன செங்கல்பட்டுல ஸ்னேகாவோட வச்சு கண்மணி அண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க எனக்கும் ஸ்னேகாவுக்கும் உறவு இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு பெரியம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அதான் வேற வழி இல்லாம அந்த பழிய நான் ஏத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. மாப்பிள்ள வெளியில 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே. பேசிட்டு போகட்டும், விடுங்க. என் ராசாத்துக்கே என்னை பத்தி தெரியும். நான் அடுத்தவங்களுக்காக எதுக்கு பயப்படணும்? ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள. தம்பி, உங்களை போய் தப்பா நினைச்சிட்டோமே. பரவாயில்ல விடுங்கக்கா. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா, ரோஜாவை குமரண்ணன் பொண்ணுதான்னு சொல்லி எல்லாரையும் ஏத்துக்க வைக்கணும். ஆமா மாமா, ரோஜாவை பெரிய வீட்டோட சேர்த்து வச்சு ஏன் வாரிசுதான் ரோஜான்னு குமரன் மாமாவை சொல்ல வைக்கணும்.